அப்புறம் அந்த நினைத்ததை முடிப்பவன் ஷூட்டிங் வந்து சத்யா ஸ்டுடியோல நடந்துச்சு. ம். அதுல "கண்ணை நம்பாதே" சாங். ஆமா, எல்லாரும் மாறு வேஷம் போட்டு இருப்பாங்க. ஆமா. எங்க அப்பா சாமியார் மாரி வேஷம் போட்டிருப்பாங்க. அதுல நடிக்கிறதுக்கு என்னையும் கூட்டு போனாரு. ஓ! நானும் செட்டுக்கு போனேன். செட்டுக்கு போயி அதுதான் அவருடைய ஷூட்டிங் மொத நான் பார்க்குறேன். அப்போ அ அந்த பிரம்மாண்டம், அவர் மேக்கப் ரூம்லேருந்து வந்தது, அப்படி நடந்து வரும்போது ஒரு சத்தம் இருக்காது. எல்லாம் ஒரு ஒரு கும்புடு. அவரு எல்லாத்தையும் பார்த்துட்டு செட்டுக்குள்ள போனாரு. அருமை. ம். செட்டுக்குள்ள போன உடனே இப்படி செட்ட பார்த்தாரு. பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு சொன்னாரு. திருப்பி மேக்கப் ரூம் போயிட்டாரு. என்னன்னா, அவர் ட்ரெஸ்ஸுக்கு அந்த அ கலர் மேட்ச் ஆகல. மேட்ச் ஆகல. ம், உடனே சரி பண்ணுங்கன்ட்டு போயிட்டாரு. ம். ஒரு 1 ஹவருக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் சாங்கு அது ஃபுல் சாங்கு நான் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். அப்பவே எங்க அப்பா கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினாரு. ஓ! அந்த 3 நாளு, 4 நாளும் எங்க அப்பா கூடயே போனேன். எனக்கு அது ஒரு பெரிய குடுப்பன அது. நான் அந்த மாரி அவர வந்து அந்த காஸ்டியூம்ல பார்த்து, அது ரொம்ப அவர் கூப்ட்டு பேசுவாரு. ம். அப்பவே எங்க அப்பாவுக்கு என்னன்னா, எப்படியாவது இவன நடிகன் ஓ! ஆக்கிடணும். ஓ! அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் மொத கொண்டு போய் அவர் தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. அதுல நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியா போச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் காலமாயிட்டதுனால 72லயே அப்பா இதாயிட்டாங்க. அந்த படம் கரெக்ட். ரிலீஸ் ஆகுறதுக்கு கரெக்ட். முன்னாடியே.